ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் வந்துட்டு இப்போ விஜய் போகிறது பயங்கரமாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து கமரி இதை தான் நான் வந்து சொன்னேன், சாண்ட்ராவை நம்பாதுன்னு. சாண்ட்ரா மட்டும் திவ்யா ரெண்டு பேருமே அப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசுகிற விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா விஜய் பார்வதி இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபிட்டாக இருந்தாங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு சப்போர்ட்டிவாக வந்துட்டு சாண்ட்ரா வந்து பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து நின்று சொல்கிறத கேளு, இந்த இது இவன் கமருதீன் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கமருதீனுக்கு வந்து சாண்ட்ரா சுத்தமாக பிடிக்காது. அதுவும் அந்த பிஆர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து எப்படியாவது சாண்ட்ராவை கலாய்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். காலையில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து டக்குன்னு வாய விட்டாங்க. கமருதீன் வந்து சாண்ட்ராவை பார்த்து ஃப்ராட் அப்படி இப்படின்னு பேசிட்டார். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ என்னென்னா இது பேசும்போதே வந்துட்டு இவங்க அழுதுட்டு வரும்போது விஜய் பவர் வந்துருப்பாங்க, கிட்ட வராத, சத்தியமே கூட சேராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதனால் வந்துட்டு அந்த ஒரு பிளானுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்களா இல்லை உண்மையிலேயே அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியான்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கூட தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இன்றைக்கி கிளியர் காயின் டாஸ்கில் வந்து டப்புன்னு விஜய் பார்வதியை விட்டு போய் விக்ரம் சொல்கிறத கேட்டுட்டு விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக, கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக, சபரிக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி கூட இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த சொன்னாங்களோ இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, நான் காலையில் சண்டை போட்டேன், என்கிட்ட சண்டை போட்டாலே அதனால் வந்து இந்த மாதிரி அவள் வந்துட்டு அந்த குரூப்போட சேர்ந்துட்டாளா, இல்லை இப்போ வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணுன்றதுக்காக அந்த குரூப்பில் போய் சேர்ந்தாலா, இல்லை அந்த குரூப் தான் அவங்களுக்கு பெருசாக எனக்கு அது தெரியணும் போது அவர் சொல்கிறார், கமர் இதைத்தான் நான் அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட கேம் அப்படி தான். அவங்கள நல்லவங்கன்னு சொன்னால் அவங்க கூட இருந்துட்டு உனக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுவாங்க. இதே நீ அவங்க வந்து தப்பு, நீங்கள் பண்ணுறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க மட்டும் கிடையாது, திவ்யாவுமே வந்துட்டு உன்னை திரும்ப வந்து குத்துவாங்க. இதனால தான் நான் அப்போ தெரிந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த சாண்டர் சரியில்லைன்னு. நீ வந்து என்கிட்ட வந்து காலையில் ஃப்ராடுன்னு சொன்னதுக்கு வந்து சாரி கேட்க சொன்னேன், நான் தப்பாக நினச்சிக்காத பாருது, என்னால் சாரியே கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். வினோத்துமே வந்து அவரோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைப்பா நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, நானும் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட போயிட்டு அந்த இதில் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன்னா கமருதீனை அமுக்கும் போது வினோத்தை போட்டு அமுக்கு நமக்கு இருப்பார். பட் இந்த டாஸ்க்கை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். என்னென்னா இப்போ இவங்க வந்துட்டு பேசுகிறாங்கல்ல, சபரி நம்ம விஜய் பார்வதி கமருதீன் இல்லாமல் தான் பேசியிருக்காங்க. அதில் கானவனத்து இருக்கார். கானவனத்து யாருன்னா கமருதீனுக்கு நல்ல வேண்டப்பட்ட ஒரு நண்பர், விஜய் பார்வதிக்கு நண்பர். சரிங்களா? சபரிக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறார். இவர் பாட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துட்டு இந்த மாதிரி போடுறாங்க, நம்ம பேசாமல் ஒரு ஐடியாவை போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுருக்கலாம். பட் அவருக்கு என்னென்னா இது மெஜாரிட்டியாக இருக்குது, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி எதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை பண்ணுறாரு. அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, எங்கள் கமருதீன் நம்மளை வந்து தப்பாக நினச்சிட போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நியாயப்படுறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறாரு. மச்சான் நான் சொல்கிறேன் புரிதா உனக்கு, நான் சொல்கிறது புரிதா உனக்கு அப்படி தான் பேசுவார். அப்படின்போது அவர் சைலண்ட். இல்லைடா இருந்தாலும் நீ வந்து அப்படின்போது, இல்லை மச்சி எனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு சொல்லு அப்படின்போது பிஜேபி சொல்லிட்டாங்க, இல்லை உனக்கு பாயிண்ட் இருக்குது, நீ ஆடின அதில் வந்து தப்பு இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கமருதீன் வேறு பயங்கரமாக உட்காந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சான். ஏன்னா அந்த மூச்சு குழாயில் போட்டு ஒரு அமுக்கு அமுக்கியிருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. அதில் அவங்க அம்மாவே அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று போயிட்டுருக்காங்க போலரு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தார் கமருதீன். அதுக்கு பக்கமாக கூட வந்து பற்றி நம்மளுடைய விஜய் பார்வதி தான் இருந்தாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே சாண்ட்ரா வந்துட்டு இந்த கேரக்டர் தானே, அதாவது விஜய் பார்வதி பிரச்சனை இல்லாமல் அவங்கள சப்போர்ட் பண்ணால் கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. சப்போஸ் அது யாராவது கூட இருந்து எதிர்த்து பேசிட்டாங்கன்னா உடனே அது ஆப்போசிட் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் இருக்க பாய் நண்பரில்.